Assalamualaikum. Welcome to HANIF'S kitchen. இன்னைக்கு நாம ஹெல்தியான டேஸ்டியான பர்மா ஸ்டைல் அத்தோ வாழைத்தண்டு சூப்பு, இதை மொயிங்கா சூப்புன்னு சொல்லுவாங்க. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் இதுக்கு ஃபர்ஸ்ட் 10 பூண்டை உரிச்சு அதை நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேங்க. அதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தையும் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நான் அடுப்பு ஆன் பண்ணி கடாயி வச்சு எண்ணெய் ஊற்றி நம்ம நீல வாக்கில் நறுக்கி வச்ச பூண்டை நல்லா முறுமுறுன்னு பொரிச்சு எடுத்துடுறேங்க. இதோ இந்த மாதிரி இருக்கணுங்க, இப்படி பொரிச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நான் நீல வாக்கில் அரிஞ்சு வச்ச வெங்காயத்தையும் இந்த எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கிறேங்க. நல்லா முறுமுறுன்னு பொரிச்சுக்கோங்க. இதோ இந்த மாதிரி. இப்போ இதை நம்ம தட்டில் ஆற வச்சிடலாம். ஆறணுன்னா நம்மளுக்கு நல்லா முறுமுருண்டு வந்துடுங்க. இப்போ நான் ஒரு கப்பு வாழைத்தண்டை எடுத்து அதை நல்லா நறுக்கி தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். இந்த தண்ணியோடையே நம்ம குக்கரில் போட்டுடலாம். அதுக்கப்புறம் 3 டீஸ்பூன் பாசிப்பருப்பை கழுவி அதையும் நான் இத்தோடு சேர்த்துக்கிறேங்க. உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம குக்கரை மூடி வச்சிடலாம். அடுப்பு ஆன் பண்ணி குக்கரை வச்சு ஒரு 4 விசில் விட்டுருங்க. இப்போ விசில் வந்துருச்சுங்க, அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். விசில் அடங்கினதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இதோ இப்போ இந்த மாதிரி இருக்குதுங்க. இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் ஒரு பவுல் எடுத்து 3 டீஸ்பூன் கடலை மாவு போட்டுக்கிறேன். அதை தண்ணி ஊற்றி நல்லா கெட்டி இல்லாமல் கரைச்சிக்கிறேங்க. இதை நம்ம எடுத்து வச்சுட்டு திருப்பி அடுப்பை ஆன் பண்ணி நம்ம குக்கரை வச்சு நல்லா ஒரு கொதிக்க வைக்கலாம் வாழைத்தண்டை. அது கொதிச்சதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்ச கடலை மாவை இதோட சேர்த்து ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு கொதிக்க விட்டுருங்க. இப்போ நீங்கள் இந்த இடத்துல உப்பு பார்த்துக்கலாங்க. உப்பு உங்களுக்கு பத்தலைன்னா எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க, கரெக்டாக இருந்தால் வேண்டாம். இப்போ இது நல்லா கொதிச்சிருச்சு. நான் இதை இறக்கி வச்சுட்டு அடுப்பில் கடாய் வச்சு 1 டீஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கிறேங்க. அதை ஹீட் ஆனோடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. அந்த ஹீட்டான எண்ணெயில் 1/4 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி போட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுறேன். அதை எடுத்து இந்த சூப்பில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் நம்ம பொரிச்சு வச்ச வெங்காயத்தை இதில் போட்டுக்கலாம். அப்புறம் பொரிச்சு வச்ச பூண்டையும் போட்டுக்கலாம். அப்புறம் நான் 1/2 ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் போடுறேங்க. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நம்மளுக்கு சூப்பரான பர்மா ஸ்டைல் அத்தோ வாழைத்தண்டு சூப்பு ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த மொயிங்கா சூப்பை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஹெல்த்தியாக டேஸ்டியாக இருக்கும். குழந்தைங்க எல்லாருமே குடிக்கலாங்க. ஒரு ஈவினிங் டைம்லேயே நீங்கள் இதை எடுத்துக்கலாம், உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் எங்களுக்கு ட்ராப் பண்ணுங்கள். எங்களோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அதோட எங்கள் எல்லா வீடியோஸையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ.